ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரியங்காஸ் ஜர்னி. லாக்டவுனுக்கு அப்புறம் ரொம்ப நாளாக நாங்கள் ட்ரிப் போகணுன்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இந்த வாரம் சடனாக எங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட ஊட்டிக்கு பிளான் பண்ணியிருந்தோம். யூஸ்வலாக ஒன் டே ட்ரிப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ராவல்லே டைம் போயிடும். அதனால நாங்கள் நேற்றுக்கு ஈவினிங்கே ஊட்டி கிளம்பி வந்துட்டோம். ஃபஸ்ட்டு நாங்கள் கொடநாடு வியூ பாயிண்ட் போனோம். அங்கே ஃபுல் மூன் டே அப்படிங்கிறதுனால வியூ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. கொடநாடு வியூ பாயிண்ட்லேருந்து நாங்கள் எங்கள் ஹோட்டலில் போய் செக்இன் பண்ணிவிட்டு டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணிவிட்டு ரிலாக்ஸிங்காக எங்கள் டேயை ஸ்பெண்ட் பண்ணோம். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு பொட்டானிக்கல் கார்டன் வந்திருக்கோம். நீங்களே இந்த வியூவை பாருங்களேன், எவ்வளோ அமேசிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு லாக்டவுனுக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு வந்தது நிஜமாகவே ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்குது. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 12 இருக்கும். ஆனால் மார்னிங் 6 o'clock மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் வந்திருக்கோம். இந்த பூவெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நம்ம ஊரில் இதெல்லாம் பார்க்க முடியுமான்னு தெரியல. இந்த பூவில் தேன் குடிக்கிறது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. கார்டன் உள்ளே இருந்த பூவெல்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாம் ரொம்ப நீட்டாக அந்த இடத்தையும் செடியையும் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கேட்குற கேள்விக்கெல்லாம் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பதில் சொன்னாங்க. பொட்டானிக்கல் கார்டன் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு. நம்ம இது உள்ளே போனால் டைம் போகிறதே தெரியாது. கார்டன் உள்ள கூட்டம் கம்மியாக இருந்ததுனால நாங்கள் இந்த இடத்துல ரொம்ப ரிலாக்ஸிங்காக ஹாப்பியாக எங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணோம். நாங்கள் பொட்டானிக்கல் கார்டன் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வெளியே கொஞ்சம் ஷாப்பிங் எல்லாம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் போட் ஹவுஸ் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். போட் ஹவுஸ் போனால் தான் தெரியும் அது ஓப்பனில் இருக்கா இல்லையா அப்படின்னு. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் வாட்ச்மேன் ஓப்பனில் இருக்குன்னு சொன்னாங்க. போய் பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால போய் பார்க்க போகிறோம் இப்போ. ஸோ அங்கே போயிட்டு ஓப்பனாக க்ளோஸாக அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன். பாய். ரொம்ப எதிர்பார்ப்போட போட் ஹவுஸ் வந்தோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி போட் ஹவுஸ் க்ளோஸ்டாக இருக்குது. போட் ஹவுஸ் க்ளோஸ்டாக இருந்ததுனால அங்கேருந்து ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக கிளம்பி நாங்கள் இப்போ ரோஸ் கார்டன் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் ரோசஸ் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது கவர்மெண்ட் நடத்துகிற ரோஸ் கார்டன். இது உள்ளே போகிறதுக்கான என்ட்ரி ஃபீயோட காஸ்ட் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு 30 ரூபா, சின்னவங்களுக்கு 15 ரூபா. அது போக கேமராஸுக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ரோஸ் கார்டன் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது எவ்வளோ வெரைட்டி ஆஃப் ரோஸ் இங்கே இருக்குது அப்படின்னு. ரோஸ் பிடிக்குங்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரோஸ் கார்டனை விசிட் பண்ணுங்கள். இங்கே இருக்க ரோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே இருக்க ரோஸ் எல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளியே ஒரு நர்சரி இருக்குன்னு சொன்னாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க செடியெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு இங்கே வேலை பார்க்குறவங்க சொன்னாங்க. ஸோ அங்கே போய் இங்கே இருக்க எல்லா ரோஸ்லேயும் ஒரு வெரைட்டி வாங்கிட்டு போகணுன்னு ஆசையாக இருந்துச்சு. நம்ம ரோஸ் கார்டன்லேருந்து வெளியே போனதும் அந்த நர்சரியில் எந்தெந்த வெரைட்டி ரோஸ் வச்சுருக்காங்க, எவ்வளோ ப்ரைஸில் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். பார்க்குறதுக்கு ஒரு சில ரோஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருந்தாலும் அதோட ஸ்டெம், லீஃப் எல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொரு ரோஸுக்கான வித்தியாசம் நமக்கு பார்த்த உடனே தெரியாது. ஆனால் அங்கே இருக்கவங்களுக்கு அதெல்லாம் நல்லாவே தெரியுது.
பொதுவாக நமக்கு தெரிஞ்சு 7 லீவ்ஸ் இருக்க ரோஸ் பூக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே 7-9 லீவ்ஸ் இருக்க ரோஸ் எல்லாம் நல்ல கொத்து கொத்தாக பூத்து இருந்துச்சு. அது எல்லாம் வேறு வேறு வெரைட்டின்னு சொன்னாங்க அங்கே வேலை செய்கிறவங்க. பொட்டானிக்கல் கார்டன் மாதிரியே இங்கேயும் ஃபோட்டோ எடுக்கிற ஃபோட்டோகிராஃபர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் இப்போ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட யாரும் அவ்வளோவா ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறது இல்லை. டூரிஸ்ட் எல்லாம் இன்னும் நிறைய வர ஆரம்பிக்காததுனால நிறைய பேர்ட்ஸ், பட்டர்ஃப்ளை எல்லாம் கூட இங்கே நிறைய இருந்துச்சு. அதையெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இங்கே இருக்க செடிக்கெல்லாம் என்ன உரம் வைக்கிறாங்கன்னே தெரியல. ஒவ்வொரு செடியிலையும் கொத்து கொத்தா ரோஸ் பூத்து இருந்துச்சு. இங்கே இருந்த எல்லா ரோஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இருந்தாலும் என்னோட ஃபேவரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெட் ரோஸும் பன்னீர் ரோஸும் தான். உங்களோட ஃபேவரெட் ரோஸ் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த இடத்துல இருந்து எங்களுக்கு கிளம்புறதுக்கு மனசே இல்லை. இருந்தாலும் டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால இங்கேருந்து கிளம்ப வேண்டியதாயிடுச்சு. நாங்கள் ரோஸ் கார்டன்லேருந்து வெளியே வரும்போதே ரோஸ் பிளான்ட் வாங்கிட்டு போகணுன்னு நினச்சிட்டு தான் வந்தோம். இங்கே வந்த உடனே கவர்மெண்ட் நர்சரி உள்ளே போய் என்ன ரோஸ் இருக்குன்னு பார்க்கலான்னு உள்ளே போனோம். அப்படி இல்லை, இலையை வச்சு நான் கலர் எடுத்தேன். மொத்தமாக 5 கலர் இருக்குது. சரி சரிங்க. இதெல்லாம் கலரும் கலந்து லைட் பிங்க் கலரில் இருக்குது. லைட் பிங்க் இருக்குது, டார்க் பிங்க் இருக்குது. இது என்ன கலர்? லைட் பிங்க். இது என்ன கலர்? டார்க் பிங்க். டார்க் பிங்க். ஆமாம். இது வந்து குட்டி குட்டியாக பன்னீர் ரோஸ்ன்னு அது இல்லை. பன்னீர் ரோஸ் இல்லை, பட்டர் ரோஸ் சின்னதாக. ரெட் ரோஸ். ரெட் கலர். அதில் மொத்தம் பிங்க் 10 ரூபா. நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஊட்டி ரோஸ் பெருசாக கிடைக்கல. அதனால 3 பட்டன் ரோஸ் தான் வாங்கியிருக்கோம். இப்போ நாங்கள் டீ ஃபேக்ட்ரியிலேருந்து டீ குடிச்சிட்டு இருக்கோம். இங்கே டீ ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் சாக்லேட்ஸ், டீ பவுடர், ஊட்டி தைலம் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ இங்கேயும் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணோம். இந்த ஊட்டி ட்ரிப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த அமேசிங்கான வியூவோட எங்கள் ட்ரிப்பை வந்து நாங்கள் முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சொல்ல விரும்பணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.